சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 பெயர்களுடைய துஆவை அல்லாஹ் ஒரு பொழுதும் தட்ட மாட்டான். அதில் முதலாவது சொன்னார்கள் அல் இமாமுல் ஆதில், நீதமான ஒரு இமாம், தலைவர். இவர் துஆ கேட்டால் நீதமாக ஆட்சி செய்கிறார் என்றால் இவருடைய துஆவை அல்லாஹ் ஒரு பொழுதும் மறுக்க மாட்டான், தட்ட மாட்டான், உடனடியாக ஏற்றுக்கொள்வான். இரண்டாவதாக சொன்னார்கள் அல் மதுலூம், அநியாயம் இழைக்கப்பட்டவன். அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அந்நியனாக இருந்தாலும் சரி, அநியாயம் என்று வரும் பொழுது அல்லாஹ் அடுத்த கட்டமாக பதிலளிப்பான், அவருடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். மூன்றாவதாக சொல்கின்றார்கள் தஅவத்து ஸாயிம் ஹத்தா யுஃப்திர், ஃபர்தான நோன்பு பிடிச்சி இஃப்தாருடைய அவர் நோன்பு திறக்கும் வரைக்கும் அந்த கஷ்டத்தோடு பொறுமையோடு இருந்து துஆ எதை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான நேயர்களே, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்துவோம். இது ஏனைய 11 மாதங்களில் இந்த சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது. நிச்சயமாக துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். குறிப்பாக இஃப்தாருடைய நேரமும், நோன்பு திறக்கக்கூடிய நேரம், சஹர் நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த நேரம் மிக மிக முக்கியமான நேரம் என்றதை நாங்க மறந்துடக்கூடாது. ஏனைய காலங்கள்ல போல இந்த நேரத்துல மொபைல் போன்கள்லையும், இந்த ஃபேஸ்புக்ல, இந்த யூடியூப்ல, ஏனைய இதர தளங்கள்ல நாங்க இல்லாம இந்த 2 நேரத்தை மாத்திரம் நாங்க ஒழுங்கான முறையில துஆல மாத்திரம் நாங்க பயன்படுத்துவோம் என்றிருந்தா உண்மையிலே அல்லாஹுடைய உதவியை நேரடியாக பார்க்கறதுக்கு இயலும். அல்லாமா ஹம்மாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சவுதி நாட்டை சேர்ந்த ஒரு மார்க்க அறிஞர் ஒரு அழகான ஒரு கட்டுரையை எடுத்தெழுதுகிறார். அந்த கட்டுரையில் அவர் சொல்லுகிறார், நஜித் ஏரியாவை சேர்ந்த, நஜித் அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண் எந்த அளவுக்கு இந்த இஃப்தாருடைய நேரத்தை பயன்படுத்தி அல்லாஹுடைய உதவியை நேரடியாக அடைந்திருக்கிறார் என்றால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான நேயர்களே, நாம் நுணுக்கமாக கேட்டுக்கொள்வோம். அந்த பெண் 2 குழந்தைகளோடு கணவனோடு வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கணவன் ஒவ்வொரு நாளும் கூலி வேலை செய்துவிட்டு மாலையாகும் பொழுது வீடு திரும்புவான். கூலி வீட்டிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள், கூலி வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண் ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறாள். இஃப்தாருடைய நேரத்திலும் சஹருடைய நேரத்திலும் நிச்சயமாக அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான், எந்தவித சந்தேகமும் இல்லாமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறார். உடனடியாக அந்த பெண் நோன்புக்கு அனைத்து விதமான ஆயத்தங்களையும் செய்துவிட்டு தன்னுடைய 2 குழந்தைகளையும் முன்னால் வைத்து இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பு திறப்பதற்கு முன்பதாக துஆ செய்வாள், வலமையாக துஆ செய்வாள். என்ன துஆ தெரியுமா? யா அல்லாஹ், இந்த ரமதானுடைய காலம் முடிவதற்கு முன்பதாக நீ எங்களுக்கு சொந்த வீட்டை தர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்பாள். அது மாத்திரமல்ல, கேட்பாலும் அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறும் ஓட வேண்டும். இதை பக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த கணவன் சிரிக்க ஆரம்பித்து கேலி செய்ய ஆரம்பித்து விடுகிறான். இந்த நஜித்
இந்த பாலைவன பகுதியில நீ அல்லாஹு தஆலாவிடம் உதவி கேட்கிறாய், அதே போன்று வீடை கேட்கிறாய், அதே போன்று அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறும் ஓட வேண்டும் என்று கேட்கிறாய். இது புத்திக்கு படாத விடயம், இது நடக்குமா என்று சொல்லி கணவன் சிரிக்க கேலி செய்ய ஆரம்பித்து விடுகிறான்.